கட்சியை காட்டிக் கொடுக்க மாட்டேங்கிறதுனால தன்னை மிரட்டி பணிய வைக்க திமுக அரசு முயன்றதாகவும், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டேன்னும் கட்சி நிகழ்ச்சியில கண்ணீர் மல்க பேசியிருக்காரு. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயர்ல மாநிலம் முழுவதும் எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த மாதம் 8ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களை சந்திக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை செய்வது தொடர்பாக சிவகாசி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு பேசிய போது, ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக அரசு தன் மீது பொய் வழக்கு போட்டு மிரட்டி பணிய வைக்க பல நடவடிக்கைகளை எடுத்ததுன்னும், ஆனால் கட்சியை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. தனி சிறையில் தன்னை சந்தித்த போலீஸ் அதிகாரிகள் கட்சிக்கு எதிராக செயல்பட வற்புறுத்தினார்கள்னு அவர் கூறியிருக்காரு. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ராஜேந்திர பாலாஜி, தனது உயிர் இருக்கும் வரை அதிமுகவில் தான் இருப்பனும், எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டேனோ கண்ணீர் வழிய நிகழ்ச்சியோட பேசியிருக்காரு. தன்னை வளர்த்த சிவகாசி சட்டமன்ற தொகுதியில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிடுவனோ, யார் தடுத்தாலும் அவர்களின் எண்ணம் நடக்காதுன்னு அவர் கூறியிருக்காரு. கடந்த முறை ராஜபாளையம் தொகுதியில தன்னை சதி செய்து தோற்கடித்தனர் என குற்றம் சாட்டிய அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு சொந்தம் கொண்டாடுகிறது என்றும் குறிப்பிட்டிருக்காரு.